ஹை டியர், டுடே வந்துட்டு செகண்ட் வேவ் எஃபெக்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக நான் பார்ட் நம்பர் போடாமல் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் டியர். ஏன்னா வந்துட்டு அது டைட்டில் ஃபுல்லாகவே நான் பெருசாக போட்டதுனால கரெக்டாக வரமாட்டேங்குது. அது என்ன ஸ்பேஸ் 100 லெட்டருக்குள்ளே தான் வருது. அதனால் நான் வந்துட்டு முடிஞ்ச தம்ப்நெயில் அதெல்லாம் போட்டுட்டு செகண்ட் வேவ்னு டைட்டில் மட்டும் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இதுக்கு எத்தனாவது பாட்டுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, ஓகே, அடுத்த பாட்டு. ஓகேங்களா? நேற்று முடிச்சதுக்கு அடுத்த பாட். ஓகே, ஸ்டோரி கிளப்பலாம். எஸ்டர் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ஜூன் வந்துட்டு உங்களை திட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்று நடுக்காலில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அது சீன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே இருந்திருப்பீங்க. ரொம்ப ட்ராமாலாம் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் என்னன்னாலும் நீங்கள் குட்டி பொண்ணு சும்மா வாழ்த்தணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு வேணும் அப்படி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ஜூனோட அம்மா வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிச்சுக்கிற, அவளை பார்த்து அப்படி சொல்லியிருக்கிற, மறுபடியும் சாரி கேளு அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் சிம்சிமர் பக்கம் சாரி கேட்குறீங்களா இல்லையான்ட்டு கோவம் அப்படி இடுப்பில் கை வச்சுக்கிட்டு பயங்கர கோவத்தோட பவுட்டிலி போட அச்சோ க்யூட்டாக வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ஜூன் வந்துட்டு சாரியில் கேட்க முடியாதுங்க மாதிரி கொஞ்சம் தெனாவட்டம் நின்றுட்டு இருந்திருப்பாரு. அதோட முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரைக்கில் போகலாம். இப்போது சிம்சிம் வந்துட்டு, டேடி எனக்கு தெரியாது, இப்போது பாபிதா கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக பேசுகிறான். அவரும் அப்படி பார்க்குறாரு. கேட்க முடியாதுடா, என்ன டிசிப்ளினாக இருக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்கவும், அதுதான் நானும் கேட்குறேன், டிசிப்ளினாக இருக்க மாட்டிங்களா, பாபிதாவை திட்டினீங்கல்ல, சாரி கேளுங்க அப்படிங்கிறான். சாரி க்யூட்டாக கேட்குறான். நீங்களும் பார்க்குறீங்க, அச்சோ அப்படி சொல்லிட்டா என் தங்கம் அப்படிங்கிற மாதிரி, ஆண்டி சீ ஆண்டி நான் அப்படிங்கிற மாதிரி அங்கே தேம்பி அழுதுட்டு இருக்கிறப்போ இங்கே ரெண்டு பேத்துக்கு அப்படியே ஹைப் ஆகுது. கேள்றா போயிட்டு சாரி அப்படிங்கிறாங்க. நம்ஜன் அப்படி உங்ககிட்ட வராரு. நீங்கள் பார்த்துட்டு ஆண்டி முறைக்கிறாரு ஆண்டி அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு, இப்போ நான் முறைச்சனா அப்படிங்கிற மாதிரி கோல்டாக தான் பேசுகிறாரு. நீங்கள் பார்த்தீங்களா ஆண்டி மாடி திட்டு வராரு ஆண்டி அப்படின்ட்டு ஓடி போயிட்டு நீங்கள் அந்த ஆண்டிக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க. அவங்க வந்துட்டு, என்னடா சின்ன பொண்ணுடா, அவளை பற்றி இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கிற, சீ எப்படி உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீங்கிறாங்க. ஸோ திரும்ப இப்படிதான் சீ அப்படின்ட்டு ஆண்டி நான் சீயா அப்படிங்கிறீங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் இந்த அளவுக்கு பெருசு பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்துட்டு நம்ஜூன் கிட்ட, சரி ஓகே, நான் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிக்கூடாது, சாரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அது கூட கோவமாக சொல்கிறாங்க ஆண்டி அப்படிங்கிற தேம்பிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பக்கம் நம்ஜூனுக்கு கடுப்பாகுது. யாரா இவ, எதுக்குடா இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் தோணுது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க. ஸோ அவர் வந்துட்டு, சாரி அப்படிங்கிறாரு. இதுக்கு நீங்கள் சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சிம்சிம் வந்துட்டு, பாபிதால் பரவாயில்லவா, அவர் ஆளாதாவது வந்துச்சுல்ல, சாரி சொல்லிட்டாரு, இனிமேல் அல்லாத, நான் உனக்கு சாப்பாடு விட்றேன் அப்படிங்கிறான். நீங்கள் வந்துட்டு வானா போ அப்படிங்கிறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே போயாச்சு. இந்த பக்கம் அந்த ஆண்டி, இங்கே பாரு நம்ஜூன், அவள் சின்ன பொண்ணுடா, காலேஜ் போகிறாடா, ப்ளீஸ்டா இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏற்கனவே அவளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவள் அம்மாவெல்லாம் விட்டுட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் அவளோட ஸ்டெப் ஃபாதர் ரொம்பவே டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு, நம்மளோட வீட்டில் இருக்க வரைக்கும் அவள் ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லவும், நான் ஏதாவது பண்ணேனா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கடா சீன்னு சொன்னேன், எதுக்கடா லிமிட்லங்கிற, அதாவது லிமிட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறேன், அதெல்லாம் ஹர்ட் ஆகும்ல, நம்ம வீட்லேயே நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ஜூன், உனக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது, ஓகேவா, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க சீரியஸாக தான் சொல்கிறாங்க. அது நம்ஜூனுக்கு புரியுது. சரி ஓகே, அந்த சீங்கிற வேர்டெல்லாம் தப்பு போல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியுது. அது இல்லாமல் இந்த லிமிட்டு அந்த மாதிரி வேர்டெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணால் அது ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியுது. சாரிம்மா அப்படின்னு சொல்லவும், இதைத்தான் நாங்கள் இவ்வளோ நேரம் சொல்ல சொன்னோம் அவகிட்ட, சரி ஓகே ஏதோ ஒன்று சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. அவள் தான் என் மேலே டிவி கதைன்னா ஹார்லிக்ஸா, அவள் தான் என் மேலே ஹார்லிக்ஸை கொட்டினா, திருப்ப அவள் சாரி கேட்கறது பதிலாக நான் சாரி கேட்டு வந்திருக்கேன், என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காரில் போகிறப்ப தான் தோணுது. அவளுக்கு தப்பு பண்ணுறதுக்கு நம்ம ஏன் சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் கேட்டு வந்தாச்சு, அதான் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டு வந்தாச்சுல. ஸோ அப்படியே போயிட்டு இருக்காரு ஆஃபீஸ்க்கு. இந்த பக்கம் நீங்கள் சிம் கூட அப்படியே செம்மையாக விளையாடி இருக்கிறீங்க. அவனுக்கு அப்படியே ரெண்டு பக்கம் இன்னைக்கு போனிட்டெயில் போட்டு விட்டுருக்கீங்க. ஸோ ரெண்டு பக்கம் குடுமி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு, டேய் சமத்துட்டா நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, பிடிச்சி பிடிச்சி அவன் கண்ணத்தை பிடிச்சி அப்படி கடிச்சிட்டு இருக்கீங்க. அச்சோ கண்ணத்தை கடிக்கிறப்ப எப்படி இருக்கும், அழகாக இருக்கிற குழந்தைங்களுக்கு. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு பாப்பிட்டால் விடு அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் விடவா, அட விட முடியாதுன்ட்டு அவனுக்கு கிச்சு கிச்செல்லாம் மூட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அவனுக்கு செம்மையாக சிரிப்பாக வருது. பையன் விடு, என்ன போதும், எனக்கு சிரிப்பு வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படிங்கிறான். சிரிப்பு வலிக்குதா, என்னடா பேசுகிறேன்னு கேட்கும். இல்லை சிரிப்பு வருது, வயிறு வலிக்குது விடு அப்படிங்கிறான். ஒரு மாதிரி குழந்தை க்யூட்டாக பேசுகிறான். எனக்கு அந்த மாதிரி க்யூட்டாக வரல கிடையாது, ஓகேவா, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மாதிரி பழக்கடிச்சு பேசுகிற குழந்தைங்க அந்த மாதிரி பேசியிருக்கிறான். செம்ம க்யூட்டாக இருக்குது கேட்கறதுக்கே. உங்களுக்கு என்னவோ தெரியல, அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி தான் அவனுக்கு வந்துட்டு பவுடர்லாம் அடிச்சு விட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இது ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு நிறைய மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த ஆண்டி வந்து பார்க்குறாங்க. ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு ஆண்டி கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், இரு, நீ அவனுக்கு பொண்ணு வேஷம் தானே போட்டிருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் ஆண்டி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், நானும் நம்ஜூனுக்கு இது மாதிரி தான் பண்ணு வச்சேன் வயசில் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லவும்,
ஜூனி சாருக்கு இது மாதிரி பண்ணுவீங்களா? ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா இவங்க நீங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க. அதனால வந்துட்டு கேட்குறீங்க. ஃபோட்டோவா? ஒன்றா 2ஆ எத்தனை எடுத்து வச்சிருக்க தெரியுமா? வரியா பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. வர என்ன கட்டுங்க 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 அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அவங்க சிம்சும் பார்த்து எனக்கு காத்து ஏன் இதனால காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஏய் நீ கேட்கவே இல்லடா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதுல்ல, சரி ஓகே காத்துங்கன்ட்டு அவன் அப்படியே காத்துங்கன்ட்டு வரா. நீங்கள் காட்டுங்கன்ட்டு 2 பேரும் அப்படியே அவங்க பின்னாடியே பொண்ணுக்கிட்டே ஓட அவங்களும் வந்துட்டு ஒரு ரூமில் போயிட்டு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கபோர்டு வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஆல்பமாக இருக்குது. என்ன ஆண்டி இவ்வளோ ஆல்பம் அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா எல்லாமே வந்துட்டு நான் எடுத்தது ஓகேவா, அவனோடதெல்லாம் இருக்கணும். நீ ஏதாவது அவனா எடுத்து இந்த மாதிரி ஆல்பம் போட்டு வச்சிருக்கான்னு கற்பனை பண்ணிக்காத, அது ஒரு ஜடம். அது சும்மா வந்துட்டு ரொம்ப மாதிரி ஆஃபீஸ் போகவும் வரும். என் புருஷனா அப்படிதான். ஆனால் இந்த அளவுக்கு மோசம் இல்லை என் புருஷன், என்கிட்ட எப்பவுமே ரொமான்டிக்காக பேசுவார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ ரொமான்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாடி சும்மா எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஆல்பம் இருக்குல்ல அதை எடுத்து காட்டுறாங்க. அப்படி ஜூனி வந்துட்டு காட்டுறாங்க. இங்கே பாரு தான் நம்ம சின்ன வயசுல இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கிற ஃபோட்டோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு காட்டியிருக்காங்க. அச்சிச்சோ சேம் பாப்பி சேம் அப்படிங்கிறீங்க, டே என் பையனை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு வச்சு முடிக்கிறாங்க. ஸோ அதாவது அந்த தலைக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லாகவே வச்சு முடிக்கிறாங்க. அச்சோ ஆண்டி நல்லா பார்க்க மாட்டேன் அடுத்து அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொன்றா காட்டியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. சிம் பார்க்குறான். ஏன் டாடி என்ன மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறான். டேய் நீ அவனை மாதிரி இல்லைன்னு சொல்லு, அவன் உன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லவும், என் மூஞ்சி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், எப்படி உங்களோட ஃபேஸ் தான் வந்துட்டு, அதாவது சிம்சிமோட ஃபேஸ் தான் ஜிமினாவோட ஃபேஸ் ஆச்சு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ஜின் கூட செட் ஆகாது. பட் ஆனால் லைட்டாக கொஞ்சம் செட் ஆகும் ஓகேவா. டேய் மொத்தமாக அதே மாதிரி இருக்க மாட்டாங்கடா, ஏதோ ஒருத்தங்க தான் வந்துட்டு மொத்தமாக அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா அம்மாவே உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க யாருக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தனியாக அது ஒரு அழகா யூனிக்காக இருக்குண்டா. ஸோ நீ அந்த மாதிரி யூனிக்காக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூனிக் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் வைனே சரி ஓகே அடுத்த ஃபோட்டோன்னு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே நம்ஜுனுக்கு வந்துட்டு நிறையா ஜடெல்லாம் போட்டு வச்ச மாதிரி இப்படியே போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஆண்டி நிஜமா இதெல்லாம் வந்துட்டு சாரா அப்படின்னு கேட்கும். என்ன சார்னு சொல்கிற, பேர் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எதே பேர் சொல்லியா ஆண்டி, அதெல்லாம் நான் உங்களையே மேடம் தான் கூப்பிட வேணும், என்னவோ தெரியல எனக்கு ஆண்டி தான் வருது. ஸோ உங்களே மேடம் கூப்பிடுவா அப்படின்னு கேட்கும். பல்ல வச்சுருவேன் ஆண்டினே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அச்சன்னு கூப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான் மனசுக்குள்ள அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டினே கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேடம்லாம் வாண்டி அப்படிங்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி. ஆனால் சார் பாருங்களேன் எப்படி க்யூட்டாக இருக்காரு, ஆனால் ஏன் இப்போ மட்டும் உருன்னு இருக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அது அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காத. சரி ஓகே எப்படி அழகா இருக்கால என் பையன் அப்படின்னு கேட்குறாங்க. செம்மையாக இருக்காங்க ஆண்டி. ஒரு வேளை நான் மட்டும் பெரிய பொண்ணாக இருந்திருந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துருந்தேன் அப்படின்னா நானே ஃபாலோ ஆயிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஆன்ட்டிக்கு இன்னும் ஒரு படி மேலே போன மாதிரியாச்சு. ஓகே அப்போ இவளுக்கு பிடிச்சிருக்கு, எப்படியாவது இப்போ மட்டும் என்ன குறைச்சல், இப்போ அதாவது இப்போ கூட எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது அவங்களுக்கு. ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு செம்மையாக இருக்காங்க, இப்போவும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்க. என்ன ரொம்ப கோவம், ரொம்ப ஒரு மாதிரி முன்கோபக்காரராக இருக்காரு ஆண்டி, மற்றபடி அவர் செம்ம பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. பிடிக்குமா உனக்கு அவனுன்னு கேட்குறாங்க. பிடிக்குமாண்ணா அது எப்படி பாசாச்சே சம்பளம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டு பிடிக்கும் சம்பளம் வேணும்ல அப்படிங்கிறீங்க. அதுக்காக கேட்கலடி ஒரு பர்சனா அப்படின்னு கேட்கவும், எப்படி சொல்கிறது ஆண்டி, நான் ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப அவர் தான் என்னை காப்பாற்றினாரு. ஸோ கண்டிப்பாக அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அந்த அன்னைக்கு மட்டும் நான் செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நினச்சேன். செத்துருந்தா கூட பரவாயில்ல, அவங்க கையில் சிக்கிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த அன்னைக்கு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு மறுபடியும் உங்களுக்கு அதை பழசெல்லாம் ஞாபகம் வரும், அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஆண்டி வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேணா விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழசெல்லாம் எதுக்கு நினச்சிட்டு இப்போ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கல, இதே மாதிரி ஹாப்பியாகிடு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் உங்களோட அம்மா ஞாபகமே வருது. ஏன்னா இவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறப்ப எதுவுமே தோணாது. ஸோ சிம்ட்டு குள்ள வாத்துன்னு ஓடிடுவீங்க. இப்போ வந்துட்டு சடனாக இந்த டாபிக் எடுக்கவும் அம்மா ஞாபகம் வருது. எனக்கு அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கால் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஸ்டெப் ஃபாதர் கண்டுபிடிச்சிட்டு வரேடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே, ஆனால் என்னால் உங்களுக்கும் ரிஸ்க் ஆகிடக்கூடாது, பரவாயில்ல விடுங்க, ஆனால் நான் நல்லா சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், ஏன்னா பயந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா கிட்டே பேசணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ சாரா கிட்டே பேசுறதுக்கு வந்துட்டு இந்த ஆண்டி வந்து நம்பர் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட அம்மா பேசுவாங்கள்ல, அவங்க அம்மா மூலமாக தானே உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதனால சாராக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் வந்துட்டு சாரா கிட்டே பேசுகிறீங்க. அவங்களும் வந்துட்டு ஓகேடி, உங்களோட அப்பா சும்மா அடிக்கடி வாரம் ஒருக்கா வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு, ஆள் எங்கள் வீட்டு முன்னாடி நடமாட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ என்றைக்கும் தப்பி தவறி கூட என் வீட்டு பக்கம் வந்துடாது சரியா, நானே எப்பயாவது டைம் கிடச்சி அப்படின்னா அவங்க யாரோ பார்க்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒன்று வந்து பார்த்துட்டு போகிறேன். கண்டிப்பாக எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஒன்று இந்த மாதிரி பார்க்காம வச்சு போட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்கு பாடி கார்டு வச்சிருக்காருடி அப்படிங்கிறா. இன்னடி இப்படியெல்லாம் சொல்கிறேன், என் அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது, நான் சேஃபாக தான் இருக்கிறேன், பத்திரமா இருக்கேன், நல்லா ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், அதுதானே நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் ஓகேவா, பட் நீ வெளியே வராத,
அவங்க சொன்ன மாதிரி இந்த கேட் தாண்டி வந்துடாத, உன் அப்பா வந்துட்டு எல்லா பக்கம் ஆள் வச்சிருக்காருடி, ஏதோ பெரிய பிளானா பண்ணிட்டு எனக்கு நல்லா தெரியுது, அந்த கல்யாணம் மட்டும் கிடையாது, வேற ஏதோ பிளான் இருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, இங்கே இரு அப்படின்ட்டு அவளும். ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா அதுக்கு டவுட் வந்து யாராவது வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்களோ அதனால. ஸோ இந்த பக்கம் நீங்களும் கட் பண்ணிட்டு, என்னன்னே தெரியல ஆண்டி, எங்கள் அம்மா கிட்ட பேசலானே இருக்கு பட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி நார்மல் ஆகிடுறீங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சிம் ஓடி வரான். ஏய் வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்களும் ஐயோ இந்த புள்ள வாத்து வேற கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, இங்கே வந்து நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு சேர்ல ஏறி அதாவது நின்றுக்கிறான். ஸோ நீங்கள் கீழே நிற்கிறீங்க. உங்கள் அதாவது சேர் மேலே ஸ்டூல் மேலே இந்த மாதிரி ஏறினா அவன் கொஞ்சம் ஹைட் ஆவான்ல, அதனால ஹைட் ஆனாமா. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்களா, ஸோ உங்களை பார்த்து ரெண்டு கை அப்படி விரிச்சுக்கிறான். இங்கே வா அப்படிங்கிறான். நீங்களும் போறீங்க. நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு புரியல. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ ரொம்ப சேடாக இருந்தியா, இந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டா ஹாப்பியாக இருக்கும், நீ தானே சொல்லி கொடுத்த அப்படிங்கிறான். நீங்கள் ஏதோ ஒரு டைம் சொல்லிட்டு இருப்பீங்க, ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சேடாக இருக்கிறான் அப்படின்னா கட்டி பிடிச்சிட்டு இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுவீங்க, அதாவது கை நீட்டி இந்த மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க. ஸோ அவனும் ஓடி வருவான். ஸோ கட்டி பிடிச்சிட்டு யாராவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அதை தான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா நீங்கள் உங்களோட அம்மாவை மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதனால வந்துட்டு என்ன வேணா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட அம்மாவை நினச்சிக்கிறியா அப்படிங்கிறான். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. டேய் ஸ்கூல்ல பார்த்து ரொம்ப பெரிய பையன் மாதிரி பேசுகிறடா அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஓ ஆமாம், நான் பெரிய பையன் ஆகிட்டுருக்கல. ஸோ 4 நாள் அதிகம் ஆக ஆக, அதாவது நாளுக்கு நாள்னு சொல்ல தெரியல, ஸோ 4 நாள் அதிகம் ஆக ஆக எல்லாம் பெரிய பையன் தான் ஆவாங்க, குட்டி பையனா ஆவனா அப்படிங்கிறான். ஆமாடா, நீ என்றைக்குமே எனக்கு குள்ள அதுதான், நீ பெரிய பையனா ஆக வேணாம், நீ இப்படியே இரு அப்படிங்கிறான். ஐயோ இல்லை இல்லை, நான் நல்லா ஹைட் ஆகிட்டு நல்லா வந்துட்டு பெரிய பையன் ஆகிட்டு நானும் அப்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவேங்கிறான். ஏதே அப்பா மாதிரியா, பிச்சு போடுவேன் அப்படிங்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதானே அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சத்தம், என்னன்னா தாத்தம் புத்தியும் அப்பம் புத்தியும் அப்படியே இருக்குது பாரு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி தான் வராங்க. கேட்டிங்களா ஆண்டி, நீங்கள் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான்னு அப்படின்னா, அதானே எப்படா உனக்கு வேற எதுவும் இன்ட்ரெஸ்டே இல்லையா, அப்பா மாதிரி தாத்தா மாதிரி பிஸ்னஸ் மேன் தான் ஆவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அப்புறம் நம்ம சொத்தெல்லாம் நம்ம தானே பார்த்துக்கணும், நான் வேற ஏதாவது ஃபீல்டுக்கு போயிட்டு அதான் நான் வேற ஏதாவது வேலை செஞ்சேன்னா இதெல்லாம் யார் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக கேட்குறான். ம் அப்பனுக்கு பிள்ளை பாவம் பிறந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வந்து சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி 3 பேர் போய் சாப்பிட்றீங்க. வழக்கம் போல் தான் உங்கள் வாயெல்லாம் அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விடுறது, ஸோ நீங்கள் அப்படியே அவனுக்கு ஊட்டி விடுறது, இதே மாதிரி தான் அந்த ஆண்டி நான் தப்பிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க தனியாக நல்லா சாப்பாடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க பார்த்துக்கிறப்ப இவனை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைமில் சார் வந்துட்டு சாப்பிட விட மாட்டார். அங்கேயும் இங்கேயும் ஓடுறது ஓடி வருது. ஆனால் நீங்கள் ஊட்டுறப்ப அப்படியே சமத்தாக உட்காந்து டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆனால் என்ன உங்களே போட்டு கத்திரப்பாலம் பண்ணுறான், பட் நீங்கள் அதை கண்டுக்கிறது இல்லை. ஆண்டி காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, மூஞ்செல்லாம் எரியுது அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க சிரிச்சுட்டு சரி சரி ஓகே காரம் இன்னும் கம்மியாக போடுறேன் அப்படின்ட்டு சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போது காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு எந்திரிச்சு போகிறீங்க, ஏன்னா ஆண்டி சாப்பிட்ருக்காங்க, நீங்கள் தான் குட்டி பிள்ளையா, அதனால வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண்டி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க. ஏதாவது கொரிய இது வந்திருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆண்டிக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு வேளை உங்கள் வீட்டில் யாராவது வந்திருந்தா என்ன பண்ணுறது, நீங்கள் மாதிரி போய் திறக்காது அப்படிங்கிறாங்க. ஆண்டி இங்கெல்லாம் வரக்கு சான்ஸ் இல்லை, பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் திறக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு டோரை திறந்தா நம்பிச்சுருந்தா அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டே இருக்காரு உங்களையே. நீங்களும் வந்துட்டு சார் வாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியே அதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறீங்க, ஏன்னா லஞ்ச் டைமில் அது வந்து சாப்பிட தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு அப்படியே பேன் நின்றுட்டே இருக்காரு, உங்களே ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா உங்களோட வாய் சுற்றியும் ஓகேவா, அதாவது காது கிட்ட இருந்து அப்படியே மூக்கு வாய் அப்படியே கண்ணு மட்டும் தான் விட்டு வச்சிருக்கலாம். ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே சாப்பாடை பேசியிருப்பான். நீங்களும் ஒரு கை ஃபுல்லாகவே அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு பேசஞ்சு விட்டுறங்கிற பேரில் பயங்கரமாக கையெல்லாம் வந்துட்டு உழப்பி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அவன் அதெல்லாம் உழப்பி வச்சுருந்துருப்பான். ஸோ அப்படியே அங்கே பாதி இங்கே பாதி இறக்காமே சாப்பிடுவோம்ல குழந்தைங்க, அந்த மாதிரி தான் 2 பேர் விளையாடிட்டே சாப்பிட்றனால சமந்தா சாப்பிட்டுக்கிறான். ஸோ அதுதான் பார்த்துட்டே இருக்காரு. என்னது எப்படி நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு. எப்படி நிற்கிறேன் அப்படி ஒரு நாள் தப்போ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் 2 ஸ்டெப்பு தள்ளி நின்று அட்டென்ஷன் அப்படி நிற்பாங்களா அந்த மாதிரி போயிட்டு அட்டென்ஷன் அப்படி சொல்லிட்டு வணக்கம் பாஸ் அப்படின்ட்டு அந்த சல்யூட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க. அதுவும் அந்த கையோட அந்த சாப்பாடு கையோட வாயோட என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. பாஸ் எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அப்படின்னு சொல்லவும், ஸோ போயிட்டு மூஞ்ச கழுவு அப்படிங்கிறாரு. இதுவா, சாரி 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 சார் அப்படின்ட்டு ஓடிடுங்க. ஓடி போயிட்டு கீழே தானே உங்களோட ரூம், ஸோ அங்கே வந்துட்டு போயிட்டு வாஷ் மிஷினில் மூஞ்செல்லாம் பார்க்குறீங்க. கந்த குழம்பு ஐயோ அசிங்கம் போச்சு இந்த குள்ள வார்த்தை என்னை எப்படி பண்ணி வச்சுக்குது பாரு. ஐயோ இது சார் முன்னாடி அசிங்கமாக போச்சே. ஹேண்ட்ஸமாக இருக்காரு. சே நான் இப்படி தத்தி யோஜோ நல்லால அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி மூஞ்செல்லாம் அப்படி அடிச்சு கிடக்குது அப்படிங்கிறத. ஸோ அதனால வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. போச்சு எப்படி இருக்கும், என்னை பார்த்தா சிரிப்பாரோ, அவர் சிரிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே வரீங்க. வந்து அப்படியே சமத்தா உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு
ஏய் பாபி டால் எங்கே போன வா சாப்பிடலான்னு மறுபடியும் கூப்பிட்றான். தடி மறுபடியுமா இல்லை நான் அப்புறமா சாப்பிட்றேன், நான் உனக்கு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஊட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ நாங்கள் நம்ஜுனும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவங்களோடவா அப்படியே நம்ஜுனே பார்க்குறாங்க. அவளை பார்க்குறானா ஒயனை பாருடா ஒயனை பாருடா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பார்க்குற மாதிரி தெரியல, அவர் பாட்டுக்கு சாப்பாட்டு கைக்கு மட்டும்தான் வேலைங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு ஃபோனை பார்த்துருக்காரு. கல்நெஞ்சுக்காரன் முன்னாடி இப்படி அழகா ஒரு பொண்ணு இருக்குதே பார்க்கலான்னு தோணுதா பாரு. என்னத்த போய் அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோனில் ஏதாவது ஃபோட்டோ இருக்கிற பொண்ணுங்கிறது பார்த்துருக்கானான்னு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஒன்றும் கிடையாது. அவர் வந்துட்டு ஏதோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அது இதுன்னு பார்த்துருக்காரு. அதானே பார்த்தேன், இவனுக்கு அது பொண்ணுங்களை பிடிக்காது. ஐயோ, ஒரு வேலை நிஜமாவே தொட்டல் மாறிச்சோ, அப்படிதான் அது மாறிச்சா தொட்டல் மாறிச்சான்னு. இப்போ நம்ஜன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போகிறாரு. எங்கே போகிறான், ஆஃபீஸ் போகலையா, இப்போ எதுக்கு அவன் டெய்லி வந்துட்டு இருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ஜன் எதுக்கு வராரு தெரியுமா, உங்களை பார்க்கறதுக்காகலாம் இல்லை, எங்கே வந்துட்டு ரொம்பவே அவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டு உங்களே எப்போ இங்கே இருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, குழந்தைய அதட்டவும் முடியாதுல்ல, அதனால அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராரு. ஆனாலும் வந்துட்டு அவன் என்ன உங்க கூட தான் இருக்கான். நம்ஜன் வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் டாடி நான் விளையாடுறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறான். சிம் சிம் வேடா அப்படிங்கிறாரு. டாடி போங்க டாடி, போயிட்டு வேலை பாருங்க, அப்போதான் நிறைய சம்பாதிக்க முடியும், நான் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறான். என்னடா பேசியிருக்கிறான் வந்துட்டு. சரி ஓகே அப்போ உன்னை தூக்கிக்கிறவா அப்படிங்கிறாரு. ஆ நிஜமாவா அப்படின்னு கேட்குறான். ஒரு மாதிரி ஆச்சரியமா கேட்குறான். ஆமாம் வா அப்படின்னு சொல்லவும் அவனும் ஓடி போகிறான். ஸோ ஓடி போனதுக்கப்புறம் அவர் கரெக்டாக தூக்க கூட தெரியல, அப்படியே அப்படி இப்படி தூக்கிட்டு இருக்காரு. பார்த்தியா டாடி உங்களுக்கு என்ன தூக்க கூட தெரியல டாடி அப்படிங்கும். ஏய் அப்படி இல்லடா, அது கொஞ்சம் கை ஸ்லிப்பாக அது ஈரமாக விட்டு பேண்ட்டில் போட்டு தொடச்சிட்டு இருக்காரு. அப்படி வந்து நீங்கள் போய் டவல் எடுத்து கொடுக்குறீங்க சார், பேண்ட்டில் துடைக்காதீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே அதை குழந்தை பார்த்துட்டு டாடி டிசிப்ளினே இல்லை உனக்கு அப்படிங்கிறான். அவருக்கே ஒரு மாதிரி சேம்சம் ஆயிடுச்சு. பாய் ஓவராக பேசிட்டு இருக்கிறேன் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ முதல்ல அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது நம்ஜனுக்கு. நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்திருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ஜன் வந்துட்டு குழந்தை தூக்கிட்டு மேலே போயிடுறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இங்கே பாரு அவங்க நம்ம கிட்ட வேலைக்கு தான் வந்திருக்காங்க சரியா, அவங்க கிட்ட ரொம்பவே தொல்லை பண்ணக்கூடாது, நைட்லாம் அங்கே போய் தூங்குறேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கப்புறமா அவங்களே சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொல்லி கேட்கக்கூடாது, நீயே சாப்பிட்டுக்கணும், நீயே தனியாக தூங்கிக்கணும் அப்படின்னு சொல்லவும் டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்னடா சிம் சிம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் பேசுகிறாரு குழந்தைகிட்ட. டாடி அது வந்து வைனை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னை பார்த்துக்கதாண்டா அப்படின்னு சொல்லவும் என்னை பார்த்துக்கதானே, அதுதானே அவள் பண்ணுறா, அப்புறம் என்ன அவகிட்ட பேசக்கூடாதுங்கிற, அப்புறம் அவ கூட சாப்பிடக்கூடாதுங்கிற, எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற, என்ன டாடி டிசிப்ளினாக பேசுங்க அப்படிங்கிறான். இதுக்கும் டிசிப்ளினுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குதா, வேலைக்கு அதான் வச்சிருக்கிறோம், ஆனால் வந்துட்டு பேசக்கூடாது அது கூட பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், அவன் கரெக்டாக தானே கேட்குறான். ஸோ நம்ஜன் வந்துட்டு அப்படி இல்லை, நீ ரொம்பவே க்ளோஸ் ஆகக்கூடாது யார்கிட்டயோ, யாரையும் முழுசாக நம்பக்கூடாது, ஏன்னா யார் வேணா எப்போ வேணா நம்ம விட்டு போயிடுவாங்க, யார் மேலே ஜாஸ்தி பாசம் வைக்கக்கூடாது, லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு. டாடி ஏதோ சொல்கிறீங்க சரி ஓகே, ஆனால் எனக்கு வைனா ரொம்ப பிடிக்கும், வைனெல்லாம் விட மாட்டேன், அவள் எப்பயுமே என் கூடயே இருப்பா அப்படிங்கிறான். ஆத்தாடி என்னடா இது, எது நடக்கூடாது நிச்சயமோ அதுவே நடக்க ஆரம்பிக்குது. இங்கே பாரு சிம் சிம் நான் சொல்கிறது தான், ரொம்பவே க்ளோஸாக யார்ட்டையும் ஆகக்கூடாது சரியா, பாட்டிமா கிட்ட கூட க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஓடி போயிடலாம். அப்படியே அந்த பவுடர் லிப்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு க்யூட்டாக ஜிமின் அதாவது ஜிமினோட அந்த குழந்தை பேசியிருக்குல்ல, ஸோ அந்த குழந்தை அந்த ஏஐல பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க, அந்த க்யூட்டாக கோவம் வந்துட்டு ஓடி பற்றி ஓடிட்டு இருக்குது. அது அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க குள்ள வாத்தின்னு இப்படி கோவம் ஓடி வந்துருக்கு. அது ஐயோ பவுடர் லிப்பு க்யூட்டாக்குறானே க்யூட்டாக்குறானே அப்படின்ட்டு அவன் ஓடி வரா. அபிதா அது அப்படின்ட்டு சொன்னீங்க. ஏய் குலவாத்து என்ன இப்படி ஓடி வர, அச்சோ என்ன ஒரு மாதிரி அமுத்திட்டு இருக்கிறீங்க, ஸோ வந்துட்டு விடு என்ன அப்படின்னு சொல்கிறான். என்னடா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறான். போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஒரு வருஷத்துக்கு இருப்பியா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அதெல்லாம் நம்பின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இல்லைடா ஒரு வருஷத்துக்கு நான் வேலைக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்குறான். உங்கள் பாட்டி அதாவது அந்த குழந்தையோட பாட்டிக்காங்களே, ஒரு வருஷம் கழிச்சு இங்கே தான் இருப்பா, இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாடி ஒயின்கிட்ட ஜாஸ்தி பேசாத, அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட ஜாஸ்தி பேசாத, யாரையும் நம்பாத, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும், இதை என்கிட்ட பேசக்கூடாதா, என்ன நினச்சிருக்கலாம் அவன் சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு உடனே அவங்க கிட்ட பேசியிருக்காரு குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பேசினேன், நான் கரெக்டாக தானே சொல்லி கொடுத்தேன், நீங்க தப்பு தப்பான்னு சொல்லி கொடுக்குறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்கிற நீ, குழந்தைகிட்ட என்ன கூட நம்ப கூடாதுன்னு சொல்லிக்கிற, அப்ப அவன் யார்கிட்ட தான் பாசம் வைக்கிறது, உன்ன மாதிரி ரோபோ ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பதான் ரோபோ மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பின்ன எனக்கு என்னமோ தொட்டல் மாறி போச்சுன்னு தான் தோடுதுடா அப்படிங்கிறாங்க. என்னமா பேசுறீங்க புரியல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும், சரி ஓகே, ஆனா ஒண்ணு இந்த மாதிரி அகைன் குழந்தைகிட்ட அவங்க மேல பாசம் வைக்காத, அவங்கள நம்பாத இவங்கள நம்பாத, இந்த மாதிரி சொல்லி கொடுக்காத, கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லி கொடு ஓகேவா,
என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது நல்லதுதான். பட் அதுக்குன்னு இந்த வயசுல இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு யார் மேலேயுமே, அதாவது யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு புரியுது. பட் இருந்தாலும் எங்க உங்ககிட்ட கண்டிப்பா உங்க இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீங்களும் படிக்கிற பொண்ணு, அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ சின்ன பொண்ணு வேற, எல்லா டைமும் அவங்க கூடயே இருக்க முடியாதுல்ல. குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப பாசம் வச்சுட்டா கண்டிப்பா அது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அது ஒரு மாதிரி ஏக்கம் பிடிச்சி போயிடுவாங்களே, ஏங்கி போயிடுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதை யோசிக்கிறாரு. ஏன்னா பின்னாடி சின்ன சின்னதா அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்றாரு. நீ பாருமா, ஒரு வருஷத்துக்கு நல்லா தான் இருக்குது, நல்லபடியா அவ பாத்துக்கிறா, யார் இல்லைன்னு சொன்னா, நல்லா தான் 2 பேர் இருக்கிறாங்க. எனக்கே கூட கொஞ்ச நேரம் என்ன இது இவன் நம்ம கிட்ட கூட வர மாட்டேங்க, இவகிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கான்னு தோணுது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு அவ போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இவன் ஏங்கி போயிட மாட்டானா? எல்லாமே இவன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வைன் வேணும்னு கேட்டா என்ன பண்றது? அவ போயிடுவா, வேலை முடிச்சு. அப்புறம் இவன் என்ன பண்றது? இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவ போனா தானே அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மைண்ட் வாய்ஸ், இந்த ஆன்ட்டியோட மைண்ட் வாய்ஸ் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. ஏன் நான் 2 வருஷத்துக்கு கூட அவளை வேலைக்கு வச்சுக்கேன், உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குதா? சம்பளம் நீயா கொடுக்குற, நான் தானே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ம் என்னமோ பண்ணுங்க, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க எல்லாருமே, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. இவனுக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் சொல்லிக்கிட்டே திரியான். உங்க அம்மா அப்படியே தலையே அடிச்சுட்டு போறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் உங்களோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அம்மா செம்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க, பயந்து போயிட்டு. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு செம்மையாக குடிச்சிட்டு செம்ம போய் கடுப்பில் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கிற அவனோட பொண்ணு, எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, ஒன்றுமே தெரியல. எங்கே போனா சொல்லு, உன்னை சொல்லாமல் போயிருக்க மாட்டா, ஃபோன் பண்ணாலா, இல்லை ஏதாவது தெரியுமா உனக்கு, நீ தான் அனுப்பி வச்சு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. அவங்க வந்துட்டு சொல்றத பார்த்தா அவங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் எப்படி உனக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை சுற்றி ஆளுங்க, அவங்க அம்மாவோட ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இவருக்கு தான் கால் கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு, எல்லாமே பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவங்களை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த பக்கம் உங்களோட அம்மா வந்துட்டு அவ எங்கனாலும் நல்லா இருந்தால் போதுங்க மாதிரி நினச்சிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடுப்பு தாங்க முடியல, பைப்பில் வேற நல்லா ட்ரிங்க்ஸா, ஸோ போட்டு பயங்கரமாக அவங்கள, அதாவது உங்களோட அம்மா போட்டு அடியன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க செம்மையாக அழுதுட்டு இருக்கிறாங்க, ரொம்பவே வலி தாங்க முடியாமல். ஆனால் அவர் கொஞ்சம் மிருகம் மாதிரி நடந்துக்கிறாரு. உங்களோட அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க. ஸோ தாங்கிட்டாலுமே நம்மளோட பொண்ணு எப்படியாவது நல்லா இருந்தானா போதும், அவள் இந்த பக்கம் வந்துடவே கூடாது அப்படிங்கிறது மட்டும் அவங்க தெளிவாக உங்களை பார்க்கணும்னு நினச்சி, அதாவது நீங்கள் அம்மாவை பார்க்கணும்னு நினச்சி இந்த பக்கம் வந்துட்டா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்ககிட்ட இந்த பக்கம் என்ன ஆனாலும் வர வேணாம்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களோட ஃபோன் வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஸோ அந்த ரோட்லேயே வந்து விழுந்து உடஞ்சிருக்கும். அதுக்காக கால் பண்ணி பார்த்தா அதுவும் எடுக்க மாட்டேங்குது. அந்த சேம் டைம் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒன்றுமே அவங்களுக்கும் தெரியாது. அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க, எப்படி அவகிட்ட சொல்கிறது, ஆனால் கண்டிப்பாக எங்காவது இருப்பாள்ல. ஸோ ஒரு வேளை இங்கே வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால வரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறாங்களே, டெய்லியுமே அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவள் இந்த பக்கம் வந்துடக்கூட கூடாது அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் சாரா, நீங்கள் வந்துட்டு சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட அம்மா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னு அவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி அவள் யோசிச்சிட்டே இருக்கிறப்போ, ஆனால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா. எல்லாருமே 2 பேரும் கிளாஸில் ஒன்றாவே இருப்பீங்க, எங்கே போனாலும் ஒன்றா போவீங்க வருவீங்க இல்லையா. அதனால சடனாக நீங்கள் இல்லாத ஒரு மாதிரி அவளுக்கு லோன்லியே ஃபீல் ஆகுது. 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க மோஸ்ட்லி. யார் கூடயும் வேறு யார்ட்டையும் நீங்களும் பேச மாட்டீங்க, அவளும் பேச மாட்டா, அந்த மாதிரி தான். ஸோ 2 பெஸ்ட் ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் தனியாக இங்கே இருக்கனால அவளுக்கு வந்துட்டு உங்களுக்கான சின்ன சின்ன இருக்கா, விளையாடிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்ட்டி இருக்காங்க. ஆனால் அவளுக்கு வந்துட்டு அவங்க கால் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க அம்மாட்ட கேட்குறா, நானும் பேசாமல் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் அப்படின்னு கேட்கவும், ஏண்டி வயனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கணும் போல இருக்குதுமா அப்படின்ட்டு அவளுக்கே அழுக வந்துருச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி ஓடிருப்பா. அதாவது பார்த்துட்டு 5 நிமிஷம் ஓடிருப்பா, என்ன வேணும், அதாவது என்ன சொல்ல வரணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு ஓடி இருந்திருப்பா. ஏன்னா அவளையும் ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவளால் முடியல, உங்களை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா அவங்க அம்மா கிட்ட. என்னால் முடியலம்மா, நான் எங்கே போனாலும் அவள் கூடயே இருந்து பழகிட்டு இப்போ எனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்குது. என்கிட்ட யாராவது பேச வந்தால் கூட பிடிக்க மாட்டேங்குது, எரிஞ்செரிஞ்சு விளையாட, நான் இங்கேருந்தே படிச்சுக்கிறேம்மா அப்படிங்கிறா. சரி ஓகே ஒன்றை பண்ணேன், ஆனால் ரொம்பவே அவளை பார்க்கணும்னு ட்ரை பண்ணாத. ஏன்னா அவள் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னா அவளுக்கு அது ஆபத்து தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதாம்மா, ஆனால் அவள் அப்பா ஏதோ பிளான் பண்ணுறாரு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு. அவள் வீட்டுக்கு போய் பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடி பேசிட்டு இருக்கிற நீ, அவள் வீட்டுக்கு போய் பார்க்கட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இல்லைம்மா, அது வந்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு எனக்கும் தெரியாதுல்ல. ஸோ அவளை பார்க்க போன மாதிரி போயின்னா அவங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்லணுமோ அதையும் சொல்லிடலாம். அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, அவங்க அப்பா ஏதாவது வேறு பிளான் பண்ணிட்டு இருந்தா அவங்க அம்மா மூலமாக நமக்கு தெரியும்ல அப்படின்னு சரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படாதம்மா, எத்தனை டைம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஸோ அதே மாதிரி சும்மா அவங்க வந்துட்டு இங்கே நம்மளை ஃபாலோ பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது, அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் கேஷுவலாக இருக்கேன், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அவங்களும் சரி ஓகேடி, ஆனா கொஞ்சம் பார்த்து பத்திரம், கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த ஆள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான்டி,
கொஞ்சம் சேஃபாக இரு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏன்னா அவளோட அம்மா கிட்ட நான் சொல்லணும், அவள் சேஃபாக இருக்கான்னு நான் சொல்லணும். அது எனக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க எவ்வளோ பயந்து போய் கிடப்பாங்கல்ல. அதை மட்டும் சொல்லிட்டு ஏதாவது மேட்ரு தெரிஞ்சா அப்படி கறந்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவளும் வந்துட்டு சரி ஓகேன்னு மனசெல்லாம் திடப்படுத்தி தைரியப்படுத்திட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் உங்களுக்கு அந்த ஒரு பையனை பார்த்து வச்சாங்க பார்த்தீங்களா, அவன் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கிறான். அங்கிள் என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களோட அந்த பொண்ணு தம்மா துண்டு இருக்கிறா, அவளை பத்திரமா பார்த்துக்க முடியாதா, இப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, போச்சு எல்லாம் போச்சு, நான் பிளான் பண்ண எல்லா பிளானும் போச்சு, இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறான். இங்கே பாருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவள் எங்கே போயிருக்க போறா, இதுக்குள்ள தான் எங்காவது இருப்பா, கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிழிச்சிங்க, இத்தனை நாள் ஆயிப்போச்சு இன்னுமே கண்டுபிடிக்கல, எங்க இருக்கா ஒண்ணுமே தெரியல, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட வரல அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இல்லைன்னு அர்த்தம், எங்கேயோ போயிட்டா, என்ன ஐயோ கடவுளை ஏதாவது பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் பீக்ல கத்திட்டு இருக்கிறான். இந்த டேடி அதாவது அவங்களோட ஸ்டெப் டேடி இருக்காருல்ல, அவருக்கு வந்து கடுப்பாவது அவன் கத்துறதை பார்த்தா டே அமைதியா இருடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் என்ன அங்கிள் மரியாதைலாம் குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் கொஞ்சம் வில்லத்தனமா பேசுற மாதிரி பேசுறான், கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி ஒரு டோன் மாற்றி பேசுகிறான். ஸோ அங்கிள் பார்க்குறாரு, அதாவது அந்த உங்களோட ஸ்டெப் டேட் இருக்கார்ல, ஸோ அவர் தான். அவர் வந்துட்டு பார்த்துட்டு அது அப்படி இல்லைப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுதுல்ல, நான் என்ன தேடாமையாக இருக்கேன், அவள் இந்த மாதிரி ஓடுவானே எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாரு ஓகேவா, கண்டுபிடிச்சி உங்ககிட்டே கொடுத்துறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. பார்க்குறேன், ஆனால் உங்களுக்கு 1 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே அதாவது 1 மாதமே ரொம்ப அதிகம் தான், அதுக்குள்ளே நீங்கள் அவளை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுங்க. யாருக்கு தெரியும், உங்களை கூட கொண்டாலும் கொண்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு அவள் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறான். அவனுக்கு நீங்கள் எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறதும் தெரியல, இவர் ஏன் அவங்களை இந்த அளவுக்கு தேடுறாருங்கிறது தெரியல. ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பெருசாக இருக்குதுங்க மட்டும் தெரியுது ஓகேவா. இதெல்லாம் சாராக்கு தான் தோணிட்டே இருக்கு, அதனால அவளுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு. இந்த பக்கம் சாரா அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறா. அவளை ஃபாலோ பண்ணாமலாம் இல்லை, அவளுக்கு தெரியாமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது அவளுக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் காட்டிக்கல, ஏன்னா யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம காட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க உஷாராயிட்டு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ நம்ம தெரியாத மாதிரியே போயிட்டோம்னா அவங்களும் ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் அவளும் வந்துட்டு கேஷுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எங்கே போகிறா அப்படின்னா ஃபஸ்ட்டு போனதுமே வந்துட்டு ஒரு சாக்லேட் கடை இருக்குல்ல, ஸோ அந்த சாக்லேட் ஐயோ ஓகே டி சாரி, எனக்கு இது மட்டும் வர மாட்டேங்குது, கொரியன் படித்து எனக்கு சாக்லேட்னே வருது, அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் தான் ஓகேவா. சாக்லேட்டு வாங்கிறதுக்கு போகிறா. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஸோ டைரி மில்க் ஓகேங்களா. ஸோ அது வாங்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறா. ஏன்னா எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அதெல்லாம் வாங்கிட்டு வருவா. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க, என்ன யாராவது வீட்டுக்கு வந்தால் வெறுங்கை வீசிட்டு வருவியாடி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனாலே அதை வாங்கிட்டு வருவா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அங்கே தான் இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிவிட்டு அவள் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வாங்கி ஒரு கேரி பேக் மாதிரி கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படி சும்மா ஆட்டிட்டு கேஷுவலாக வராலாமா. அதனால் கொஞ்சம் ஓவராக கேஷுவலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. எந்த நேரத்தில் எங்கே நம்மளுக்கு இது சுட்டுதாள்கிட்ட என்ன பண்ணுறது, என்னாரே அவனாவது கண்ணை கையில் வச்சுட்டு சுற்றுறானே, எனக்கு இதுக்குடா பாடி கார்டு அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அதை கேஷுவலாக மெயின்டைன் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு நடிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கே தெரியுது அவள் பண்ணுறது வியர்டாக இருக்குன்னு. பட் இருந்தாலும் அவளுக்கு சின்ன பொண்ணு இல்லையா, பயமா இருக்கு அவளுக்குமே. ஸோ அப்படிதான் ஒரு வழியாக அடிச்சுமா கை காலை எச்சா ஆட்டிட்டு அப்படி குதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா. அந்த பின்னாடி வர பாடிகார்டெலாம் இருக்காங்கல்ல, அவங்களே பார்க்குறாங்க, என்னடா இது லூஸ் மாதிரி ஓடி இருக்குது, இவ பின்னாடி எல்லாமே சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்கள் இந்த பக்கம் அம்மா பார்க்க முடியல, அம்மா கிட்ட பேச முடியல, சாரா பார்க்க முடியல, சாராவோட அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களையும் பார்க்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு இங்கே வேலை கிடைச்ச காரணமே அவங்க தான். அதனால் ஒவ்வொருத்தரையும் லிஸ்ட்டு போட்டு மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அம்மா நான் மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தையும் வரலன்னு மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுவும் வாய் விட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம சிம் இருக்கார்ல, அவர் வந்துட்டு செம்மையாக டயர்ட் ஆகிட்டு விளையாடி டயர்டாகி தூங்கிட்டாரு. உங்கள் மடியில் படுத்தா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கானா, நீங்கள் இந்த பக்கம் கை வச்சு எண்ணிட்டு இருக்கிறீங்க. அம்மா மிஸ் யூ, சாரா மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் சாரா அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ அந்த ஆள் வேறு இருந்தானா மாட்டிக்குவேனே, சும்மாவே மறைப்பானே, இப்போ வேற அவங்க இல்லை. ஆனால் கடவுளே முருகா நீ தான் காப்பாற்றணும், ப்ளீஸ் காப்பாற்றிட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உள்ள அப்படியே வெளியே காட்டிக்காமல் அப்படியே உள்ள வரா. ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறப்பெல்லாம் அவள் ஏதோ அடிமேல் அடி வச்சு நடக்கிற மாதிரி தான் நடந்து வரா. ஏன்னா பயமாக இருக்கு அவளுக்கே. ஆக்சுவலாக அவள் எப்பவுமே வரும்போது எல்லாருமே கேட்பாங்க எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, வாயினை பார்க்கதா அப்படிங்கிற மாதிரி தள்ளிவிட்டு வந்துடுவா. ஸோ இந்த டைம் அப்படி தான் கேட்குறாங்க. அவளுக்கு பயமாக இருக்குது இந்த டைம். எப்பவுமே நீங்கள் அங்கே இருப்பீங்க, ஸோ தைரியத்தில் வருவா. பட் இப்போ இல்லை, பட் இருந்தாலும் நடிச்சுட்டு தான் வரா. அதனால கொஞ்சம் பயந்துட்டு வாயினை பார்க்கதான் தள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே வாட்டமாக ஓடி வந்துட்டு இருக்கிறா. அவங்க வந்துட்டு நில்லு அப்படிங்கிறாங்க. நான் வாயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அதாவது சாரா பாட்டுக்கு உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்து பார்க்குறப்போ அந்த வீடியோ ஒரு மாதிரி வெறிச்சோடி போன மாதிரி இருக்குது. எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்க. ஒரு ஹாலில்
அதாவது முன்னாடியே ஹால் இருக்குல்ல, ஸோ அந்த ஹாலில் உங்களோட அம்மா உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி கண்ணீரோட தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எந்நேரம் அழுகிறதா வேணா அவங்களுக்கு வந்துட்டு போல்டாக இருக்க தெரியல. அதனால வந்துட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்கள சுற்றியும் வந்துட்டு பாடி கார்டு 2 பேர் கண்ணை வச்சுட்டு நிற்கிறாங்க. அவங்க வாஷ்ரூம் போனா கூட வாஷ்ரூமுக்கு வெளியே வந்துட்டு கண்ணை வச்சுட்டு நிற்கிறானுங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன அவங்களுக்கு உங்ககிட்ட வேணுங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் யார் வந்துட்டு அவங்கள மீட் பண்ண வந்தாலும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்நேரம் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்சது சாரா மட்டும்தான், ஸோ அவளை ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாரா உள்ளே வந்ததுமே ஆன்ட்டி எங்கே ஒயின் ரொம்ப நாள் ஆச்சு அந்த நாய் பார்த்து அப்படிங்கிறா. அவங்க வந்துட்டு என்னடா இது இவ இப்படி கேட்குறா, அப்போ இவளுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பயம் ஆகுது. ஏய் சாரணா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டாங்க. என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க, நான் அவளை பார்க்க தான் வந்தேன், எங்கே போனா, ஒயன் பாடி சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறா. உள்ள செம்மையா அப்படியே பயம் அல்ல இல்லை, பட் இருந்தாலும் கத்திட்டு இருக்கிறா. ஒயன் எங்கே போனாங்க மாதிரி அப்படியே மேலே அவள் பாட்டுக்கு ஏறி ஓடிட்டு இருக்கிறா. அவங்க ரூமுக்கு தான், அவளுக்கே தெரியும் நீங்கள் அங்கே இல்லைன்னு, பட் இருந்தாலும் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் உங்களோட அம்மா சாரா நில்லு சாரா அப்படின்ட்டு ஓடி வராங்க. ஆன்ட்டி இருங்க நானே வரேன், வயனை கூட்டிகிட்டு வரேன், மேலே இருக்கிறாளா இல்லை எங்கே இருக்கா, மொட்டை இருக்கிறாளா கார்டன் இருக்கிறாளா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறா. ஸோ அவங்க வந்துட்டு சாராக்கு பின்னாடியே வந்துட்டு போகிறாங்க. அதாவது மேத்தைக்கு, அதாவது மேலே தானே உங்களோட ரூம், ஸ்டெப்பில் ஏறி வராங்க. இந்த பக்கம் அவளுக்கு என்னன்னா, சாமி கடவுளே சீக்கிரம் ஆண்டி வந்து பின்னாடியே வராங்களா தெரியலையே அப்படின்னு திரும்பி பார்க்குற மாதிரி பார்க்குறா. பட் பயமாக இருக்குது திரும்பி பார்க்கறதுக்கும். அப்படின்ட்டு ஒயன் எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஸோ இந்த பக்கம் அந்த ஆன்ட்டியும், அதாவது உங்களோட அம்மா வந்துட்டு அவள் பின்னாடியே போகிறாங்க. அவளுக்கு இன்னும் தெரியல பின்னாடி தான் வராங்களா என்னமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் உங்களோட அந்த ஸ்டெப் ஃபாதர் வரத்துக்குள்ளே அவள் வந்துட்டு இங்கேருந்து போயிடணும். ஏன்னா அவரை கண்டாலே அவளுக்கு செம பயமாக இருக்குது. அது வந்துட்டு ஐயோ கடவுளே அவன் வாயை பிடிங்கிட்டானா கண்டிப்பாக நானே ஒரு நாள் ஒளறிடுவேன், அவன் ரொம்பவே ஷார்ப்பாக இருப்பான், ஸோ எப்படியாவது அவன் வரதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு தாட். ஸோ கரெக்டாக அவகிட்ட போயிட்டு சாரா என்ன சாரா சொல்கிற ஒயின் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆன்ட்டி அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தான் வந்தேன், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. யாரும் இல்லைடா, அவங்களாம் வெளியே தான் நிற்பாங்க, நான் வந்துட்டு உள்ளே வந்தேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நடுக்காலுக்குள்ளே கூட்டு போயிட்டு அப்படியே உட்கார வச்சுக்கிறீங்க கீழேயே. ஏன்னா செவத்துக்கிட்டே எங்கே நின்று ஆளுங்க தான் மாட்டி போல பேசுறது கேட்டுல என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படி நடுக்காலுக்குள்ளே கூட்டி பாருங்க. இருந்தாலும் நம்பிக்கையில் பாத்ரூம்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே கூட்டி போயிட்டு அங்கே வந்துட்டு சாரா வந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு ஆன்ட்டி மைண்ட் வந்துட்டு சேஃபாக தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை நாங்கள் தான் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்கோம், ஸோ ப்ளீஸ் எங்கன்னு மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும், வேணாண்டா அவள் எங்கே இருக்கான்னு எனக்கும் தெரிய வேணாம், ஆனால் சேஃபாக இருக்கால, நல்லா இருக்காளா, சாப்பிட்றான்னு கேட்கும். நல்லபடியாக பார்த்துக்குறாங்க அவங்க, நம்மளோட டபுள் மடங்கு அவள் நல்லபடியாக பார்த்துக்குறாங்க, ஹாப்பியாக இருக்கா, ஓகேவா, உங்ககிட்ட சொன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறாளாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். நல்லா இருக்கா இல்லை, நானும் கேட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்னால் அதிகமாக அவளை பார்க்க முடியாது, ஏன்னா என்னையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. உன்னையுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி இப்போ கூட ஃபாலோ பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி தான் நடந்து வந்து எனக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே அந்த அங்கிள் வரதுக்குள்ள நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும், சிட்டா சீக்கிரமாக கிளம்பிடா, பத்திரமா இது ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி நீங்கள் பத்திரமா இருங்க, அவள் அதை கேட்டிருப்பா, ஸோ நீங்கள் பத்திரமா இருக்கணும்னு சொல்லியிருக்கா, பத்திரமா இருங்க, என்னானாலும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறப்போ, எங்கே ஆண்டி எங்கே போயிட்டா அவள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாவ. ஐயோ அது வந்து ஒயின் வந்துட்டு வெளில போயிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிய மாதிரி சொல்கிறாங்க. வெளியே வா, காலேஜுக்கு வரதில்ல ஒன்றும் வரதில்ல, சும்மா எத்தனை நாளைக்கு அந்த ப்ரொஃபஸர் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா, உன் ஃப்ரெண்ட் எங்கேன்னு கேட்டேக்கிறா, ஏதோ நான் கூட்டி போய் வச்சுக்கிற மாதிரி. எனக்கு கடுப்பாகுது ஆண்டி, எங்காவது டூருக்கு இது போயிட்டாலே என்ன, ஓ நீங்கள் தான் அடிக்கடி ஃபாரின்லாம் அனுப்புவீங்களே வெளிநாட்டுக்கு, அப்படி அனுப்பிட்டீங்களா, சரி ஓகே கால் கூட ரீச் ஆகலை, எனக்கு வந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு கேஷுவலாக பேசிட்டு அப்படியே வெளில போகலான்ட்டு இந்த பக்கம் இறங்கி வந்துட்டு இருக்கிறா. கரெக்டாக வீட்டு வாசல் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. அது வேறு யாரும் கிடையாது, உங்களோட ஸ்டெப் ஃபாதர் ஒரு கார் தான். அவளுக்கு இது தெரியாது, இப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வரா. கரெக்டாக அவரும் உள்ளே இருந்து, அதாவது வெளியே இருந்து உள்ளே வராரு. ஸோ ஓகே டே, இதோட இந்த எஃபெக்ட் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஓகே டே, டாடா. இந்த பார்ட் பிடிச்சிருக்கா?